ஹாய் 12th ஸ்டாண்டர்ட், ஹாய் 11th ஸ்டாண்டர்ட், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ போடணும்னு எல்லாரும் என் மேலே ஒரு கடுப்பில் இருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துட்டு தான் இருக்க போகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த கவுன்சிலிங் போன வருஷம் முடிச்ச பசங்களுக்கு நம்ம பண்ணி கொடுக்கணும்ல, உங்களுக்கும் நம்ம வந்து அடுத்த வருஷம் கரியர் கைடன்ஸ் கண்டிப்பாக பண்ணுவோம். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல, மிட்டம் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் போட்டிருந்தேன். பயாலஜி போடலன்னு கம்ப்ளைண்ட்டு, கண்டிப்பாக பயாலஜி போடணும்னு நினச்சேன், கம்ப்யூட்டர் போடலை. அண்ட் ஆல்சோ 11th ஸ்டாண்டர்டுக்கும் சரியாக போடலை அப்படிங்கிறது எல்லாரும் சொன்னீங்க. பட் ஆனால் நான் ஒன்று சொல்லிக்கிறேங்க, கோட்டையிலுக்கு அப்படி இருக்காது. இனி வர காலங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கும், பிளானிங்கும் கரெக்டாக இருக்கும். கோட்டையிலி எக்ஸாமுக்கு என்ன பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். நமக்கு கோட்டையிலி செப்டம்பர் 3rd வீக் ஆர் 4th வீக்கில் வரப்போகுதுங்க. இதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா ஆல்ரெடி மிட்டம் எக்ஸாமுக்கு நீங்கள் சொதப்பி இருக்கீங்களா இல்லையான்னு உங்களுக்கு தான் தெரியும். நல்லா எழுதின குழந்தைங்க, நல்லா நான் படித்து போர்ஷன்ஸ் எல்லாம் போய் படித்து எழுதியிருக்கேன் அப்படின்னா பிரச்சனை இல்லை. இங்கே 65% 70% ஸ்டூடெண்ட்ஸ் சொதப்பதான் செஞ்சிருப்பீங்க. ஏன்னா போர்ஷன்ஸ் ஒரு 4 லெசன் பிசிக்ஸில் வச்சிருப்பாங்க, கெமிஸ்ட்ரியில் ஒரு 6 லெசன் வச்சிருப்பாங்க, மேக்ஸில் ஒரு 3 சாப்டர் வச்சிருப்பாங்க. ஸோ அதுவே நம்மளால ஹேண்டில் பண்ண முடியலன்னா கோட்டையிலி போர்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் வால்யூம் ஃபுல்லாக இருக்கும் எல்லாத்துலையும். அது எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க அப்படிங்கிறது சிந்திச்சுக்கோங்க. பரவாயில்ல, சொதப்பினாலும் பரவாயில்ல, சொதப்பினாலும் அடுத்தது நம்ம என்ன பண்ணலாங்கிறது யோசிக்கலாம். ஸோ போர்ஷன்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். தமிழில் வந்து 6-7, இங்கிலீஷில் வந்து 4 லெசனு, மேக்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் வால்யூம் ஃபுல்லாக, ஃபிசிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் 1 ஃபுல்லாக வரும். வால்யூம் 1ல 5 லெசன் இருக்கும் இல்லைங்களா? +1 இருந்தாலும் சரி, +2 இருந்தாலும் சரி. 6வது லெசன் வந்து செகண்ட் வால்யூமில் வரும். 7வது லெசனில் பாதி வரைக்கும் வரும். யாருக்கு? 12th. 11th இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 6 லெசன் கன்ஃபார்ம், சரிங்களா? அடுத்து கெமிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 6 7 8 9 11 12 இதுதான் வந்து எல்லாத்துக்குமே இருக்கும், 11th 12th. பயோபாட்டியில் ஃபர்ஸ்ட் 7 லெசன், பயோஜாலஜியில் ஃபர்ஸ்ட் 8 லெசன் இருக்கும், சிஎஸ்ல ஃபர்ஸ்ட் 11 லெசன் இருக்கும். இதுவே 11th இருந்தால் 10 லெசன் இருக்கும், அவ்வளோதான். இதுதான் வந்து போர்ஷன்ஸ் வந்து இருக்கக்கூடும் கோட்டையிலிக்கு. கோட்டையிலிக்கு எவ்வளோ நாள் இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்டாக சொல்ல போனோம்னா 30லேருந்து 40 நாள் கூட சரியா இல்லைங்க. ஏன்னா செப்டம்பர் 3rd வீக் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிங்கிறப்போ பார்த்துக்கோங்க. ஸோ கோட்டையிலியில் நீங்கள் வந்து உங்கள் போர்ஷன்ஸு பாதி புக்கு நீங்கள் வந்து போர்ஷன்ஸாக படிக்க போகிறீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, சரியான மிட்டமில் படிக்கல அப்படின்னா ஸ்ப்ளிட்டப் பண்ணி படிங்க. நான் எப்பவுமே சொல்கிற கதை தான். தமிழ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 6 இயல் படிக்கிறீங்களா, 6 இயல்லாம் அட்லீஸ்ட் ஒரு 4 இயலாவது நீங்கள் படிச்சிருக்கணும். ஒரு மாதத்தில் ஒரு மாதம் இருக்கா டைமு, ஒரு மாதத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 தடவை, ஒரு 5 நாள், ஒரு 2 மணி நேரம் உட்காந்து படிச்சிங்கன்னா தமிழ் ஓகே. இல்லை ஒரு 3 மணி நேரம் வீக்கெண்டில் சாட்டர்டே சண்டே தமிழ் தொட்டிங்கன்னா ஓகே. இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து 4 லெசனா, ஒரு 2 லெசனில் மட்டும் எல்லாமே ப்ரோஸு, போயமு, சப்ளிமெண்ட்ரி எல்லா டீட்டெயிலும் நல்லா கரைச்சி குடிச்சிருங்க. அப்புறம் எல்லாம் 1 வேர்ட்ஸு, கிராமர்ஸ் தான் பார்க்கணும். ஸோ 1 வேர்ட்ஸ் எல்லாம் வே டு சக்ஸஸில் பார்த்து வச்சுருங்க. சாட்டர்டே சண்டே பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். மேக்ஸு டெய்லி 1 hour போட்டு பார்க்கணும்னு நான் சொல்லிகிட்டே தான் இருக்கேன். மேக்ஸை பொறுத்த மட்டிலும் நீங்கள் 6 சாப்டருமே படித்தா சேஃப், பப்ளிக்கில் சேஃப், கட் ஆஃப் உங்களுக்கு உயர்ந்துடும், பப்ளிக்கில் சேஃப். 11th இருந்தால் 6 சாப்டர் வேண்டாம். 11th இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4 எக்ஸசைஸ் போதும். அட்லீஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு சாப்டர், செகண்ட் சாப்டர், தேர்டு சாப்டர் வேண்டாம், 4th சாப்டர், 5th சாப்டர், இந்த 4 சாப்டராவது ஒழுக்கமாக 11th படிச்சிட்டிங்கனாலே நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். 12th பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, ஃபஸ்ட்டு 4 சாப்டர் உறுதியாக படிங்க. 12th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 4 சாப்டர் உறுதியாக படிச்சிருங்க. ஏன்னா 4 சாப்டர் வந்து 4 2 மார்க் வரும், 4 3 மார்க் வரும், 4 5 மார்க் வரும், 3 5 மார்க் வரும். இதெல்லாம் பப்ளிக்கோட இது. அதனால் ஃபஸ்ட்டு 4 சாப்டர் பற்றி உங்களுக்கு தெரியல. 5 6ல் முடிக்க முடியலன்னா 5 மார்க்ஸ் மட்டும் பாருங்கள் கடைசி நிமிஷத்தில். அதாவது கடைசி நிமிஷம் சார் என்னால் படிக்க முடியல அப்படின்னா 5 6ல் 5 மார்க் மட்டுமாவது ஒழுக்கமாக பாருங்கள். இன்கேஸ் 2 மார்க் 3 மார்க் பார்க்க முடிஞ்சால் 6th சாப்டர் மட்டும் நல்லா பாருங்க, அவ்வளோதான். இதையாவது ஒழுக்கமாக பண்ணுங்க. அடுத்தது வால்யூம் 1 ஃபிசிக்ஸு, ஃபர்ஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், தேர்ட் லெசன், 4th லெசன், 5th லெசன், இந்த 5 லெசனில் ஃபிசிக்ஸில் 12th ஸ்டாண்டர்டுக்கு சொல்கிறேன் பாருங்க. இப்போ ஃபிசிக்ஸ் இங்கே எழுதுன குழப்பிடும். 12th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், 5th லெசன், இதை மட்டும் படித்தாலே 40 மார்க்ஸ் எடுக்கலாம் கோட்டையில் 70க்கு. ஸோ அதனால் இது கூட எக்ஸ்ட்ராவாக 3 or 4 கொஞ்சம் தரவாக இருங்க. 1 2 5 3 or 4 தரவாக இருங்க, சரிங்களா? உங்களால் முடியும். அண்ட் 6th படித்த முடிஞ்சால் படிங்க. நான் ரொம்ப வீக்காக இருக்கேன்னா 1 2 5 அவ்வளோதான், முடிஞ்சு. ரொம்ப நல்லா படிக்கிறவனா 1 2 5 நல்லா படிச்சுட்டு 3 or 4 ஏதோ ஒன்று நல்லா படிச்சுட்டு 6வதையும் நல்லா படிச்சிங்கன்னா சூப்பராக எழுதலாம் 12th பிசிக்ஸ். இதுவே 11th பிசிக்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், 4th லெசன், அதுக்கப்புறம் 6th லெசன், இந்த 4 லெசன் படிச்சிங்கனாலே நல்லபடியாக ஸ்கோர் பண்ணி போயிட்டே இருக்கலாம். அதாவது கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா 12th கெமிஸ்ட்ரியில் நமக்கு தெரியும். 12th கெமிஸ்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து
ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து புக் பேக் மட்டும் நல்லா படிச்சிருங்க. புக்கின் வந்து நான் சொல்கிறேன் இம்பார்ட்டன்ட் மட்டும் போதும். அதுக்கப்புறம் 6, 7 ஃபுல்லாக படிச்சிருங்க. 8, 9 ஃபுல்லாக படிச்சிருங்க. எனக்கு இது எல்லாமே கை கொடுக்கும். இந்த 8 லெசன் கை கொடுக்கும். இந்த 8 லெசன் தான் எல்லாமே கெமிஸ்ட்ரியில். 11, 12 இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேமிங் ரியாக்ஷன் மட்டும் ஒழுக்கமாக படிங்க. 11, 12, 13 இருக்காது. 11, 12 தான் இருக்கும். 11, 12 நேமிங் ரியாக்ஷன் மட்டும் ஒழுக்கமாக படிங்க. சரிங்களா? நேமிங் ரியாக்ஷன் ஏதாவது வந்து மெக்கானிசம்ஸ் அந்த மாதிரி இருந்தால் படிங்க. நான் இம்பார்ட்டன்ட் போடுவேன். ஸோ இதுவே 11th இருந்தீங்க அப்படின்னா 11th கெமிஸ்ட்ரியாக இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், தேர்ட் லெசன், ஃபோர்த் லெசன் அட்லீஸ்ட் புக் பேக் புக்கின் அவ்வளோ தேவையில்லை. அண்டு 6, 7, 8 ஓகேவா? 6, 7, 8, 9ல் நீங்கள் வந்து அட்லீஸ்ட் 6, 7 நல்லா படிச்சுக்கோங்க. 8, 9 ஏதோ ஒன்று நல்லா படிச்சுக்கோங்க. 11, 12 11, 12ல் அட்லீஸ்ட் 12 ஃபுல்லாக படிச்சுருங்க. ரொம்ப ஈஸியான லெசனு. 1, 2, 3, 4 நல்லா படிச்சோம். 12 நல்லா படிச்சுக்கோங்க. 11ல் புக் பேக் மட்டும் இம்பார்ட்டன்ட் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. 6, 7 நல்லா படிச்சிருங்க. ஸோ இதை நான் ரவுண்ட் பண்ணதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. 8, 9ல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். 12 ரொம்ப ஈஸி. சரிங்களா? ஃபுல்லாகவே புக் பேக்லாம் படிச்சிங்கனாலே போதும். ஸோ 11th கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். பிரிச்சு படிங்க. ஆர்கானிக், இன்ஆர்கானிக் மட்டும் ஃபஸ்ட்டு இன்ஆர்கானிக் ஃபிசிக்கல் ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் ஆர்கானிக் பார்த்துக்கலாம். ஓகே ரைட். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றதெல்லாம் நல்லா கேட்டுக்கோங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 11th பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே. 3rd சாப்டர் விட்டுருங்க. நேப்பியர் மட்டும் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர், 4th சாப்டர், 5th சாப்டர் நல்லா பார்த்துக்கோங்க. 12th பொறுத்த வரைக்கும் சொல்லிட்டேன். 4 சாப்டர் எல்லாமே பார்த்துட்டு 5, 6ல் 5 மார்க் மட்டும் பாருங்க. சரி, அடுத்த பயாலஜி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 11th கஷ்டம் தான். 11th பொறுத்த வரைக்கும் ஒரு 5 லெசன் பயோ பாட்னியில் ஏதாவது ஒரு 5 லெசன் படிங்க. என்னை கேட்டிங்கன்னா எல்லாமே ஃபர்ஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், தேர்ட் லெசன், 4th லெசன், 5th லெசன் இதில் மட்டுமாவது ஒழுக்கமாக புக் பேக் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. 11th சொல்கிறேன். இதுவே 12th அப்படின்னு பார்க்கும்போது பயோ பாட்னியில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கேட்டுக்கோங்க. 1, 2, 5, 6, 7 படிச்சிங்க சூப்பர். 1, 2, 5, 6, 7 படித்தா சூப்பர். 1, 2 சொல்ல முடியாது. கோட்டையிலிக்கு வந்து 6, 7 இல்லாமல் இருக்கலாம். சில டைம் இல்லாமல் இருக்கலாம். இல்லைன்னா ஃபர்ஸ்ட் 5 தான் வரும். ஃபர்ஸ்ட் 5 வந்துச்சுன்னா 1, 2, 5 படிச்சிங்க. 4, 5 படிச்சிங்கன்னா 1, 2, 5 படித்தாலும் ஓகே. ஜுவாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 8 லெசனா 1, 2, 3 சாப்டர் முடிச்சுங்க. +2 முடிச்சுட்டு 4, 5 படிச்சிங்கன்னா சேஃப். அவ்வளோதான், முடிச்சு 6, 7, 8 படித்தா படிங்க. பட் 7 இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அவ்வளோதான். ஸோ இது வந்து பயோ பாட்னி, இது வந்து பயோ ஜுவாலஜி. கண்டிப்பாக 12th ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 11th பொறுத்த வரைக்கும் பயோ பாட்னியில் ஒரு 5 லெசன் படிங்க. ஜுவாலஜியில் கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த 4வது லெசன் விட்டுறக்கூடாது. ஜுவாலஜியை பொறுத்த வரைக்கும் சரிங்களா? ஜுவாலஜியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 11th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் 4வதோ 3வதோ நினைக்கிறேன். அதான் அந்த ஃப்ராகு, அந்த காக்ரோச்சு, இதை பற்றிலாம் வரும்ல, அந்த லெசன் நீங்கள் விட்டுறவே கூடாது. அந்த லெசன்லேருந்து கேள்வி அதிகமாக வரும். அந்த லெசன் மட்டும் நல்லா படிச்சுக்கிட்டு மீதி லெசன்ஸ் எல்லாம் புக் பேக்கில் இம்பார்ட்டன்ட் படிச்சிங்கனாலே போதும். சரிங்களா? கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 11th 12th பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 11 லெசன் ஃபுல்லாக படிச்சுங்க. புக் பேக் மட்டும் போதும். ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் 10 லெசன் படித்தாலே போதும். இதுவே நீங்கள் 11th இருந்தீங்கன்னா 12th பிரச்சனை இல்லை. 11th இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 லெசன் சூப்பராக படிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் 5 லெசன் ஒன்றுமே கிடையாது, தியரி தான். புக் பேக் படித்தா போதும். 6, 7, 8, 9, 10ல் உங்களுக்கு பிடிச்ச 3 லெசன் படிக்க போதும். ஓகேவா? கம்ப்யூட்டரில் ஃபர்ஸ்ட் 5 லெசன் நல்லா படிச்சுக்கோங்க. 11th ஸ்டாண்டர்ட் 6, 7, 8, 9, 10லாம் பிடிச்ச 3 லெசன் படிங்க. ஆனால் 12th ஸ்டாண்டர்ட் வந்து ஃபர்ஸ்ட் 10 லெசனில் நம்ம என்ன பண்ணிக்கணும்? ஃபர்ஸ்ட் 10 லெசன்ல ஃபுல்லாக புக் பேக் படிக்கிறது நல்லது. ஓகேவா? ஸோ இதுதான் பிளானு. அப்போது நான் வந்து அட்லீஸ்ட் நான் படிக்க முடியாதவன்னா அட்லீஸ்ட் இதையாவது கோ த்ரூ பண்ணிங்கன்னா முடியும். அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் போடுறேன், இல்லைன்னு நான் சொல்லலாம். ஆனால் எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ண ட்ரை பண்ணுங்க. யாரோ கேட்டாங்க, இம்பார்ட்டன்ட் போடுறேன், நீங்கள் இம்பார்ட்டன்ட் எல்லாமே கவர் பண்ணுங்கிறீங்க, எல்லாமே கவர் பண்ணாதான் 90 எடுக்க முடியுமா? இம்பார்ட்டன்ட் போட்டால் 90 எடுக்க முடியும். இம்பார்ட்டன்ட் 90 எடுத்துடலாம். ஆனால் பப்ளிக் எக்ஸாமில் சில ட்விஸ்ட்டுகள் பண்ணுவாங்க. அதில் நம்ம என்னன்னு பார்க்கணும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட்லேருந்தே கொஞ்சம் எல்லாமே நல்லா படிக்க ட்ரை பண்ணுங்க. முடியாத பட்சத்துக்கு கடைசி நிமிஷத்தில் இம்பார்ட்டன்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இம்பார்ட்டன்ட் நான் போடுறேன், பயப்படாதீங்க. ஓகேவா? மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு 4 சாப்டராவது ஒழுக்கமாக படிக்கிற வழியை பாருங்கள். 11th சரி, 12th சரி. ஃபிசிக்ஸ்லேயே அதே மாதிரி தான் ஒரு 4 லெசனாவது ஒழுக்கமாக படிக்க ட்ரை பண்ணுங்க. இல்லைன்னா கஷ்டம். இப்போ இருந்தே படிச்சிங்கன்னா ஆகும், இல்லைன்னா ஓகேவா? திஸ் இஸ் தி 11th 12th குவார்டர்லி எக்ஸாம் ஃபார் 2024. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். 500 மார்க் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாங்க சார் அப்படிங்கிறதுனா, நான் இப்போ சொன்ன வழிகள் வந்து ஐடியாலஜி எப்படி கொண்டு போகலாம் இந்த ஒரு மாதம் அப்படின்னு 500 மார்க் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு பிளானோட வருவோம். நம்ம
பிளானோட சொல்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். கண்டிப்பாக தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஏன்னா நிறைய வீடியோ வரப்போகுது, கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.